ஐடென்டிட்டி மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு அகில் பால் அனஸ்கான் டைரக்ஷன்ல டோவினோ தாமஸ், த்ரிஷா, மடோனா செபஸ்டியன், வினய் ராய் நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. நானியோட சரிபோத சனிவாரம் படம் இப்போ வரைக்கும் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. டிமாண்டி கலைஞர் 2 படம் செப்டம்பர் 27 ஜி5ல பிரீமியர் ஆக போகுது. விமலோட சார் படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆக போகுது. டோவினோ தாமஸோட ஏஆர்எம் படம் இப்போ வரைக்கும் 35 கோடி கிட்ட வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்கு. இது அவங்க அபிஷியலா சொன்னது. ஹிந்தி மூவி தூம் 4ல சூர்யாவை வில்லன் ரோல் பிளே பண்ண வைக்க இப்ப டாக்ஸ் போறதா நியூஸ் வந்திருக்கு. இதை முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டாரு, இப்படி ஒண்ணு நடக்க போகுதானே. அப்ப இது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இப்போ இதுக்கான டாக்ஸ் போகுது. மூக்குத்தி அம்மன் 2க்கான அப்டேட் இன்னைக்கு வரும் நேத்திக்கு சொன்னாங்க. நேத்திக்கு நான் சொன்ன மாதிரியே டைரக்டர் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. சுந்தர் சி தான் இதை டைரக்ஷன் பண்ண போறது. லால் சலாம் ஓடிடில எப்போ வரும் நிறைய பேர் கேட்டீங்க. சீக்கிரமே அது ஓடிடில வரப்போகுது. டைரக்டர் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓடிடில என்ன புதுமைனா அன்கட் வெர்ஷன் இந்த படத்துக்கு ஓடிடில வரும். சீக்கிரமே ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குட் பேட் அக்லி படத்தை ஓவர்சீஸ்ல பார்சி பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேட்டையனோட ஆடியோ லான்ச் செப்டம்பர் 20 நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இதையும் அபிஷியலா சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த மூவில துஷரா விஜயன், ரித்திகா சிங்குக்கான கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரித்திகா சிங்கோட கேரக்டர் நேம் ரூபா, துஷரா விஜயனோட கேரக்டர் நேம் சரண்யா. விடாமுயற்சி படத்தை டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண டார்கெட் பண்றதா அர்ஜுன் இப்போ சைமா அவார்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ சீக்கிரமே அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம். தி கோட் படம் இப்ப வரைக்கும் 400 கோடி வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிட்டு இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 180 கோடிக்கு மேல. மோஸ்டா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா லியோவோட தமிழ்நாடு வசூல இந்த படம் பீட் பண்ணும், இல்ல அதுக்கு ஈக்குவலா வரும்னு சொல்றாங்க. லியோவோட தமிழ்நாடு வசூல் 225 கோடி கிட்ட. அதை இது பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா படம் வேர்ல்டு வைடா 8000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு ஸ்கிரீன் கவுண்ட் சொல்றாங்க. அதை லைட்டா பார்ப்போம். நார்த் இந்தியால 3000 ஸ்கிரீன்லயும், சவுத் இந்தியால 2000 ஸ்கிரீன்லயும், ஓவர்சீஸ்ல 3000 ஸ்கிரீன்லயும் படம் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி பார்த்தா டோட்டலா இந்த படம் 8000 ஸ்கிரீன்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தளபதி 69 வில்லன் பாபி டியால்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஆனா இந்த நியூஸ் உண்மைதான். அதுக்கான டாக்ஸ் போகுது. தளபதி 69 பட்ஜெட் 450 to 500 கோடி சொல்றாங்க. அப்ப இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட்டுக்கும் மல்டிபிளெக்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல, ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கும் மல்டிபிளெக்ஸுக்கும் தான் சம்பந்தம். சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் மல்டிபிளெக்ஸ்ல வருமா வராதான்னு சொல்ல முடியும். மோஸ்டா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதை பண்ண வாய்ப்பு இருக்கு. தளபதி அரசியல் போயிட்டு அவரோட எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிளாப்பான படத்தை மட்டும் விட்டுட்டு மத்த படத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான வசூல் யாருக்கு போகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிலீஸ் பண்றவங்களுக்கு தான் போவோம், ப்ரொடியூசருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும். டிமாண்டி கலைஞர் 2 ஃபைனல் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல, நான் வந்தானு சொல்றேன். தீபாவளிக்கு வரக்கூடிய மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அமரன், பிரதர், பிளடி பக்கர் இந்த 3 மூவிஸ் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. புறநானூறு மூவில சூர்யாவோட ரோலை எஸ்கே பண்ணா துல்கர் சல்மான் ரோலை யாரு பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான கேஸ்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அது முடிவாகல. கோட் படம் ஃபைட்டர் படத்தோட வசூல பீட் பண்ணிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது முன்னாடியே பீட் பண்ணிட்டு. அமரன் ஓடிடில எவ்வளவு பிரைஸ்க்கு போயிருக்கு அண்ட் எஸ்கே 23 பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கான பிசினஸ் ஸ்டார்ட் ஆகல. அமரன் எவ்வளவு பிரைஸ்க்கு ஓடிடி போயிருக்கு நான் தேடி பாக்குறேன். இருந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கங்குவா படம் வேர்ல்டு வைடா 12000 ஸ்கிரீன்ல வருதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி இப்பதான் சொன்னேன். எனக்கு வந்து நியூஸ் ஆதான். கூலி மூவில ரச்சிதா ராம் வில்லியா நடிக்கிறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட உண்மைதான். பாலையா, பவன் கல்யாண் அரசியலுக்கு போயிட்டாங்க. சோ இனிமே மூவிஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கமிட் பண்ண மூவிஸை பண்ணுவாங்க, புது மூவிஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையின் படம் சோலோவா அக்டோபர் 10 வருதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோலோவா வராது, ஏதாச்சும் சின்ன படம் வரும். இப்ப ஜீவாவோட பிளாக் படம் கூட அந்த டேட்ல தான் வரப்போறதா டாக்ஸ் போகுது. என்ன இருந்தாலும் கங்குவாக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. வேட்டையன் வேணும்னே வந்து கிளாஷ் பண்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன். வேட்டையனுக்கு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கங்குவா தள்ளி போயிட்டு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. கங்குவா திரும்ப அதே டேட்டுக்கு வரப்போறது இல்ல. சோ இதை பத்தி வேணாம்னு நினைக்கிறேன். சிம்பு, ஜூடி, ஆந்தனி ஜோசப் காம்போ என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ கன்ஃபார்ம் தான். ஃபியூச்சர்ல இந்த படம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன இந்த காம்போல இஷ்யூனா எந்த படத்துக்கான பட்ஜெட்டும் பெருசா இருக்கு, STR 48 மாதிரி. அதனால லேட் ஆகுது. ஜூனியர் என்டிஆர் தேவராவோட தமிழ் வெர்ஷனுக்கு வாய்ஸ் கொடுப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியுது. அவர் நினைச்சா கொடுக்கலாம், ஆனா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. கார்த்தியோட லைனப்ப சொல்லி இப்படிதானே வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கார்த்தி 29 வரைக்கும் கரெக்ட் தான். 28 சர்தார் 2 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 31 அனௌன்ஸ் பண்ணும் போது தான் தெரியும். விக்ரம்க்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. துருநட்சத்திரம் படத்துக்கான இஷ்யூ முடிஞ்சிட்டுனா அது முன்னாடி வரும், இல்லனா வீரதீர சூரன் தான் வரும். கோலிசோட ரேசிங்கோட எபிசோட்ஸ் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் டேட் அனௌன்ஸ் பண்ணிருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். எந்த கமெண்ட் பண்ணவர் வந்து இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.
இந்த டவுட் எனக்கும் இருக்குது. மனசுல ஐயா தமிழ் அர்த்தம் என்னன்னு மலையாள நண்பர்கள் இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க, நிறைய பேர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் முகமூடி. என்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.